ஹலோ நண்பா, தமிழரசு பேசுறேன். நல்லா இருக்கியா? சரி நண்பா, வீவர்ஸ் வெயிட் பண்றாங்க, சீக்கிரம் வா நண்பா. ஃப்ரெண்டு வந்துட்டு இருக்கான், வந்தோடனே வீடியோ ஆரம்பிச்சிடலாம். நண்பா சொல்லு நண்பா. நண்பா, நேத்து நான் ரோட்ல வந்துட்டு இருந்தேன் நண்பா. அங்க ஒரு பாட்டி வடை சுட்டுட்டு இருந்தாங்க. அவங்கள போய் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டாங்க நண்பா. ஏன் நண்பா, அந்த பாட்டி தெரியாம பருப்படையில ஓட்ட போட்டு சுட்டாங்களா? பருப்பு வடையில ஓட்ட போட்டு சுட்டா பரவாயில்ல நண்பா. ஆனா அவங்க கடைக்காரரை பார்க்காம இருக்கும் போது பருப்பு வடையவே சுட்டுட்டாங்க. அதான் நண்பா சொல்லு நண்பா. நண்பா, நேத்து போன கல்யாணத்துல கல்யாண பொண்ணு ரொம்ப அழகா இருந்துச்சுல நண்பா. எது? நேத்து போன 60ஆம் கல்யாணத்துலயா? நண்பா சொல்லு நண்பா. நண்பா, எனக்கு என் ஆள் ஞாபகமாவே இருக்கு நண்பா. அவளை நினைச்சு ஒரு பாட்டு பாடுறேன், கேக்குறியா நண்பா? நீ பாடு நண்பா, எனக்கு என்னாலும் பரவாயில்ல, நான் கேக்குறேன். உன்னை விட்டா யாரும் எனக்கு இல்ல. ஏன் நண்பா, உங்களோட புருஷனும் 2 குழந்தையும் இல்ல, அப்புறம் ஏன் யாரும் இல்லைன்னு பாடுற? நண்பா, என் ஆள் எனக்கு கல்யாணம் பண்ணிக்க ரெடியா இருக்கா நண்பா. ஆனா அவன் வீட்டுல தான் ஒத்துக்க மாட்டேறாங்க. நீதான் நண்பா எங்களை எப்படியா சேர்த்து வைக்கணும். எந்த புருஷன்டா கள்ளக்காதல ஏத்துப்பான்? சரி நண்பா, 2 குழந்தை இருக்கு, நல்லா யோசிச்சு முடிப்போம் நண்பா. அவனோட படிப்பு பாதிக்கும். வேணா அவன் 2 பேரும் படிச்சு நல்ல ஒரு வேலைக்கு போனப்பறம் நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கணும் நண்பா. அது பிரச்சனை இல்லை நண்பா. அவன் 2 பேரையும் ஹாஸ்டல்ல போட்டுடலாம். சரி, அந்த புருஷனை எங்க போடுற? நீதான் புருஷனுக்கு டைலாக் சொல்லவே இல்லையே. ஓ, டைலாக் சொல்லலையோ? சடான டைலாக்கும் வராது. சரி நண்பா, அந்த புருஷன் கேரக்டர் நம்ம டெலீட் பண்ணிடலாம். நண்பா, உன்னாலதான் நண்பா எனக்கு என் ஆளுக்கு கல்யாணம் ஆச்சு. தேங்க்ஸ் நண்பா, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீ சந்தோஷமா இருக்க, எனக்கு தான் பயமா இருக்கு. ஏன் நண்பா, நாம தான் அந்த புருஷன் கேரக்டர் டெலீட் பண்ணிட்டோமே, அப்புறம் ஏன் பயப்படுற? அதுக்கெல்லாம் பயம் இல்ல நண்பா. சரி, பேக்கப் எதுவும் போடல தானே? பேக்கப் எல்லாம் எதுவும் போடல நண்பா, நிம்மதியாரு. அதுக்குல நண்பா, பைக்ல வரும்போது ஒரு மேல பைக் ஏத்திட்டேன். அதாவது பழி வாங்க வருமோன்னு பயமா இருக்கு. நண்பா, உன்னை பெத்தவங்கள முதியோர் இல்லத்துல சேர்த்திருக்க. ஏன் நண்பா, அவங்களும் உனக்கு பாசம் இல்லையா? நண்பா, அவங்க மேல பாசம் இருக்கனாலதான் அவங்கள முதியோர் இல்லத்துல சேர்த்திருக்கேன் நண்பா. என் பொண்டாட்டி டெய்லி சமைக்கிறன்ற பேர்ல எதையாச்சும் பண்ணி டெய்லி என் குடும்பத்தையே கஷ்டப்படுத்துறா நண்பா. நான் பண்ண தப்பால நான் டெய்லியும் கஷ்டப்படலாம். என்ன பெத்தவங்க இந்த வயசுல கஷ்டப்படுறது என்னால பார்க்க முடியல நண்பா. அவங்களாச்சும் நல்லா நிம்மதியா சந்தோஷமா நல்லா சாப்பிட்டு நல்லா இருக்கணும், அவங்கள முதியோர் இல்லத்துல சேர்த்திருக்கேன் நண்பா. என்ன நண்பா சொல்ற? உன் மனைவி கிட்ட பேசும்போது நல்லா சமைப்பேன்னு சொன்னாங்களே. நண்பா, உனக்கு எல்லாம் சொன்னா கஷ்டம் புரியாது நண்பா. நண்பா, நீ வேணா ஒரு நாளைக்கு எங்க வீட்டுக்கு சாப்பிடுவா ஏன்? நண்பா ஒரு நிமிஷம் நண்பா, உன் மனைவி கிட்ட பேசிட்டு வந்தா காலை கட் பண்ண மறந்துட்டேன். சாரி நண்பா. அட கொலகார பாவி டேய். நண்பா, என் பையன் ஹாஸ்டல்ல ரொம்ப கொடுமை பண்றாங்கன்னு வீட்டுக்கு வந்துட்டான் நண்பா. உன் பையன்? ஏன் நண்பா, டெய்லியும் ஸ்கூலுக்கு போக சொல்றாங்களா? அது பரவாயில்ல, டெய்லியும் படிக்க சொல்றாங்களா நண்பா. என்ன நண்பா, சவுண்டே காணோம், எதுவும் டைலாக் இல்லையா? உடனே மியூசிக்க போட்டு சமாளிச்சிருவே. நண்பா, அதுவும் இல்லாம வீட்டுல இருக்கிறது தான் எனக்கும் நல்லதுன்னு படுது. என்ன நண்பா சொல்ற? ஆமா நண்பா, அவன் வீட்டுல இருக்கதான் நல்லது. அப்பதான் நம்ம அடுத்த வீடியோ கரெக்டா இருக்கும். அதாலதான் அவனை ஹாஸ்டல்ல இருந்து வீட்டுக்கு வர வச்சிருக்கோம். எதுக்கு நண்பா அவசரமா வீட்டுக்கு வர சொன்ன? அதுவா நண்பா? என்ன நண்பா, காலையில குடிச்சிருக்கியா? ஆமா நண்பா, நான் குடிமகன். ரேஷன் கார்டுல முனுசாமி மகன் தானே இருக்கு. நண்பா, இப்ப அது பிரச்சனை இல்ல நண்பா. என் பையன் ஸ்கூலுக்கு போகாம எங்கிட்டயே குடிய கோட்டர் கேக்குறான் நண்பா. அவனுக்கு நல்ல புத்தி சொல்லு நண்பா. டெய்லி 2 கோட்டர்லாம் வாங்க முடியாது. தம்பி சொல்லுங்க அங்கிள். ஏன் தம்பி ஸ்கூலுக்கு போக மாட்டேங்கிற? தம்பி, லைஃப்ல ஸ்டடீஸ் ரொம்ப முக்கியம் தம்பி. இப்போ நீ நல்லா படிச்சா மட்டும் தான் உன்னால ஃபியூச்சர்ல ரொம்ப சந்தோஷமா வாழ முடியும். அங்கிள், நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் அங்கிள். ஆனா இப்ப படிக்க முடியாது அங்கிள். இப்ப ஸ்கூல் குவார்டர்லி லீவ் அங்கிள். ஓ, கோட்டையிலே தான் உங்க ஒப்பன் கோட்டர்னு சொல்றானா? சரி தம்பி, நீ இப்போ உங்க ஒப்பனை நான் பாத்துக்கிறேன்.
பாத்தியா நண்பா, உங்ககிட்டயும் கோட்டர் கேக்குறான். யோ நண்பா, அவனுக்கு கோட்டையில லீவுயா. என்ன நண்பா, அவனுக்கு புத்தி சொல்ல நீயே அவனுக்கு கோட்டர் குடுன்னு சொல்ற. யோ அவனுக்கு ஸ்கூல் இல்லையா. என்ன நண்பா, நீயே அவன் கூட சேர்ந்து அறிவுகட்டத்தனமா பேசுற. நான் ஒயின் ஷாப் போயிட்டு வர வழியில பார்த்தேன், அங்க இருக்கு ஸ்கூலு. இதுக்கப்புறம் உங்கள்கிட்ட என்ன பேசணும் வேஸ்ட்டு, எப்படி பேசணும் வேஸ்ட்டு. நாம போகிறது தான் பெஸ்ட்டு. சரி இரு நண்பா, நானும் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் இருக்கான்ட்டு. புடிச்சோட். நண்பா எனக்கு வாழ்க்கைய வாழவே பிடிக்கல நண்பா. நான் பேசாம சூசைட் பண்ணிக்கலாம்னு இருக்கேன் நண்பா. சரி நண்பா, எனக்கு மேல் நம்பிக்கை இருக்கு. நீ ஒரு முடிவு எடுத்தா அது கரெக்டாக தான் இருக்கும். பார்த்து பத்திரமா சூசைட் பண்ணிக்கணும் நண்பா. ரொம்ப கவனமா இரு, தெரியாம கூட பொழைச்சிக்க போற. மனுஷனா நண்பா நீ எல்லாம்? நான் அப்படி சொன்னா நீ என்ன சொல்லணும்? லைஃப்னா அப்படிதான் இருக்கும், ஃபேஸ் பண்ணி வாழணும்னு சொல்லணுமா இல்லையா? அதை விட்டுட்டு பண்ணிக்கோன்ற. உன்ன மாதிரி ஊருக்கு 4 பேர் இருந்தா போதும், உடனே மக்கள் தொகை குறைஞ்சிரும். உன்ன மாதிரி ஆளுங்க இருந்தா உடனே மக்கள் தொகை ஏறிடும். இல்லை நண்பா, நான் அப்படி சொன்னாதான் நீ இப்படி சொல்லுவோன்னு தெரியும், அதான் நண்பா. சரி நண்பா, இப்போ உனக்கு சூசைட் பண்ற அளவுக்கு என்ன பிரச்சனை? நண்பா என் பொண்டாடி என் கூட சண்டை போறான் நண்பா. நண்பா வீடியோ பெருசா போகும் போல இருக்கு. இரு நண்பா, இது அடுத்த வீடியோ போட்டுக்கலாம். நண்பா உனக்கும் உன் பொண்டாட்டி என்ன சண்டை நண்பா? அதுவா நண்பா, என் பொண்டாட்டி அவங்க அம்மா வீட்டுல இருக்கா நண்பா. அவளுக்கு ஒரு gift தரலாம்னு போனேன். அப்பன்னு பார்த்தா அவ வீட்டுல இல்ல. எனக்கு வேற டைம் ஆயிருச்சு. அதனால அவ தங்கச்சிட்ட கொடுக்க சொன்னேன். அதுக்கு போய் சண்டை போறான் நண்பா. இதுல சண்டை போறதுக்கு எதுவும் இல்லையா நண்பா? சரி நீ என்ன gift கொடுத்த? என் லவ் முத்தமா கொடுத்தா நண்பா. அதாவது மச்சி நிச்சிக்கு முத்தம் கொடுத்து பொண்டாட்டி கிட்ட கொடுக்க சொல்லியிருக்க. ரைட்ரா, நல்ல வேளை மாமியார் இல்ல. சரி நண்பா, மச்சி நிச்சியோட புருஷன் இங்க ஜெயில இருக்காரு இல்ல? ஆமா நண்பா, இன்னும் 10 நாள்ல ரிலீஸ் ஆகி வராரு. அப்ப சரி நண்பா, சீக்கிரம் நல்லது நடக்கும். சரி ஓகே வியூவர்ஸ், அந்த வேலை முடிஞ்சு நான் போயிட்டு சீக்கிரம் வரேன். மறக்காம சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. பாய்.